அடுத்து காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது வீடு வந்து கன்னி. இந்த கன்னி வீட்டினுடைய அதிபதி வந்து புதன் பகவான். அப்ப சூரியன் வந்து பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி. சூரியன் வந்து பூரட்டாதி, உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சூரியன் பூரட்டாதியில் நிற்கிறாரா உத்திரட்டாதியில் நிற்கிறான்னு பாருங்க. இந்த பூரட்டாதி உத்திரட்டாதியில் நின்றுச்சு அப்படின்னா கன்னி வீடு என்பது முடக்கா வரும். காலபுருஷ தத்துவத்தின் வந்து 6வது வீடு. நம்ம காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது வீட்டுக்கும் மிதுனத்துக்கு உண்டான அதிபதி புதன் தான் பார்த்தோம். இதுக்கும் புதன் தான் பார்க்குறோம். குறிப்பாக வந்து இங்கே என்ன பலன் நடக்கும் அப்படின்னா கம்யூனிகேஷன் சார்ந்த ப்ராப்ளம், காதல் சார்ந்த ப்ராப்ளம் பெருசாக ஆக்டிவேஷன் இருக்கும். இங்கே வந்து என்ன மாதிரி பலன்களை வெளிப்படுத்தும் அப்படின்னா இங்கேயும் அதே பலன் தான். குறிப்பாக வந்து கடன் தொல்லை, வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக ஏற்படும் நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி நோய் நொடிகளும் வந்து அதிகமாக வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடம் வந்து நோய் நொடிகளை வந்து குறிக்கக்கூடியதுனால நோய் நொடிகளுடைய தாக்கமும் வந்து நம்ம அதிகமாக இருக்குன்னு பார்க்கலாம். குறிப்பாக வந்து புதன் உங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நரம்பு மண்டலங்கள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அங்கே வந்து ஆக்டிவேஷன் கண்டிப்பாக வந்து ஆகும். அதே மாதிரி நரம்பு இழுத்துக்கிறது, வாயு கோளாறு, வாதம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அது கொடுத்துரும். சரிங்களா? அதே மாதிரி யாருக்கு இந்த பிரச்சனை ரொம்ப தூக்கலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி அஷ்டமி திதியில் பிறந்து அதிகண்ட மஜரம் சுப்பிரம் நாமயோகத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாதிப்புகள் வந்து குறிப்பாக புதன் நோயை தரக்கூடிய நிலையில் வந்துச்சு அப்படின்னா அந்த பாதிப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து சற்று கூடுதலாகவே வந்து நம்ம இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் இருக்கக்கூடிய கூபேஸ்வரர் கோமல் என்ற ஊர் இருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவில் கோமல் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய கூபேஸ்வரர், இந்த கூபேஸ்வரரை போயிட்டு நீங்க பார்க்கணும். அவரை பார்த்து தரிசனம் செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா வந்து சரியாகும். போகும் பொழுது கிம்ஸ்துக்கணம் காரணம் பயன்பாட்டில் இருக்கணும். நாமயோகத்துல பிரித்தி விருத்தி சிவம் நாமயோகம் வந்து பயன்பாட்டில் இருக்கணும். அதே சமயம் அது நல்ல யோக பலனை தரக்கூடிய நிலையில் இருக்கணும். அதான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி போனீங்க அப்படின்னா இந்த கன்னி வீடு முடக்காய் இருக்கு, அதனால வரக்கூடிய பாதிப்புகள்லாம் வந்து கண்டிப்பா வந்து சரியாகும். அந்த வீட்டுக்குள்ளார நட்சத்திரங்கள் இருக்கு. என்ன நட்சத்திரம் இருக்கு? உத்திரம் இருக்கு, அஸ்தம் இருக்கு, சித்திரை இருக்கு. உத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. அஸ்தத்தினுடைய 1, 2, 3, 4 பாதங்கள் இருக்கு. சித்திரையினுடைய 1, 2 பாதங்கள் இருக்கு. நம்ம உத்திரத்துக்கு நம்ம சிம்ம வீட்டில் வரக்கூடிய விஷயங்களே நம்ம பார்த்தோம். அதே ஆலயம் தான் இங்கேயும் நம்ம போயிட்டு வரணும். சரிங்களா? உத்திரத்துக்கு வந்து மயிலாடுதுறை இருக்கக்கூடிய மயூரநாதர் பார்த்தோம். அடுத்தது வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அஸ்தத்துக்கு வந்து புவனகிரியில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர். அஸ்தத்துக்கு உண்டான ஆலயம் வந்து புவனகிரியில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர். அதே மாதிரி சித்திரை நன்னில மதுவனேஸ்வரர், நன்னிலத்தில் இருக்கக்கூடிய மதுவனேஸ்வரர். இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்க தரிசனம் செய்யணும். குறிப்பா அந்த அஸ்தத்துக்கு உண்டான புவனகிரி வேதசுரீஸ்வரருக்கு போகணும்னா கண்டிப்பா வந்து கரசைக்கான நடைமுறையில் இருக்கணும். அதே மாதிரி அதிகண்ட மஜரம் சுப்பிரம் நாமயோகங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்கும்போது போனீங்கன்னா நீங்கள் ஒரு சிறந்த நற்பலனை வந்து அடைய முடியும். சித்திரைக்கு உண்டான நன்னில மதுவனேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து நீங்கள் எப்போ போகணும்னு பார்த்தீங்கன்னா பவகரணத்தில் போகணும். நாமயோகத்தில் சுகர்வம் சித்தி பிராமியம் நாமயோகத்தில் வந்து போகணும். கிழமையின் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமை போகலாம், செவ்வாய் ஓரையில் போகலாம். ஸோ இப்படி சென்று நீங்கள் தரிசனம் செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். அப்போ கன்னி வீடு முடக்கானால் நம்ம என்னன்னு பார்த்தோம், எந்த ஆலயத்துக்கு போனால் அந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுக்க முடியும்னு பார்த்தோம். கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு எந்த மாதிரி ஆலயங்களுக்கு நம்ம பரிகாரம் செய்து நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம
தெளிவாக பார்த்துருக்கோம். இது வரைக்கும் வந்து 6 வீட்டுக்கு உண்டான விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்ஸாக நம்ம வந்து பார்த்துருக்கோம். இன்னும் 6 வீடுகள் இருக்குது. பார்த்துட்டு நேயர்கள் வந்து நிகழ்ச்சி வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டாங்க. ஐயா எனக்கு வந்து துலாம் வீடு முடக்கு, ஐயா எனக்கு விருச்சிக வீடு முடக்கு எப்போ வரணும் எல்லாம் காத்துட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியுது. உங்களுக்கு உண்டான விஷயங்களையும் நான் வந்து டீட்டெயில்ஸாக 1 by 1 கொடுத்துட்டு வரேன். பார்த்துக்கூடிய நேயர்கள் வந்து இந்த விஷயத்தை எல்லாம் நோட் பண்ணி வைங்க. உங்களுக்கும் வந்து இது பயனுள்ள தகவலாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும், உங்களுக்கும் உதவியாக இருக்கும். இந்த